சுகன்யா சம்ரித்தி இனிஷியல் டெபாசிட் 250 சொன்னேன். அதுக்கப்புறம் கட்டுற அமௌண்ட் எல்லாமே 50 மடங்குகளாக கட்டலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 50s 300, 350, 400, 450 அந்த மாதிரி எவ்ரி ஃபைனான்ஷியல் இயர் குறைஞ்சபட்சம் 250 கட்டிடணும். அப்போ தான் அக்கௌண்ட் லைவ்ல இருக்கும். அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறது அதிகபட்சம் ஓப்பனிங் டேட்லேருந்து 15 வருஷம் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அடுத்தது நடுவில் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் நீங்கள் பணமே கட்டாமல் விட்டுட்டீங்க, என்டையர் ஃபைனான்ஷியல் இயரே அமௌண்ட் எதுவும் கட்டலைன்னா அக்கௌண்ட் டிஃபால்ட் ஆகிடும். அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கு பெனால்ட்டியா ₹50 கட்டணும் ஒரு வருஷத்துக்கு, மிஸ் பண்ண வருஷத்துக்கு. பிளஸ் அந்த நிதியாண்டோட குறைஞ்சபட்ச தொகை ₹250. ஸோ 250 + 50 மொத்தமாக ₹300 கட்டி நம்ம அக்கௌண்ட்டை ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துல அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் கட்டலாம். இப்போ ஒருவேளை நீங்க 1,50,000 மேல கட்டிட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி சிஸ்டம் விடாது. ஏதாவது அக்கௌண்டிங் மிஸ்டேக்னால சிஸ்டம் விட்டுருச்சுன்னா கூட அந்த எக்ஸ்ட்ரா கட்டுற அமௌண்ட்டுக்கு வட்டி கிடையாது. அண்ட் அந்த அமௌண்ட்டை உடனே திரும்ப கொடுத்துருவாங்க. அடுத்த வீடியோவில் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அண்ட் வித்ட்ராயல்ஸ் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.